இது மிகவும் முக்கியமான 7 நாள் பட்டி. ஓம் சாந்தி. நாம் பொதுவாக கோர்ஸ் கொடுப்பதற்காகவும், கீதையின் பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காகவும் 7 நாள் பட்டி வைக்கின்றோம். ஆனால் இந்த 7 நாள் பட்டி, அதாவது யோகத்தின் 7 நாள் பட்டி என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த 7 நாள் பட்டியின் முழுவதிலும் நான் ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். இப்படி நாம் ஆத்ம அபிமானிகளாக ஆவதற்காக 7 நாள் பட்டி வைத்தோம் என்றால் கடைசியில் வருபவர்கள் கூட முன்னே சென்று விடுவார்கள். அதாவது யார் கடைசியில் வந்தார்கள் என்றாலும் கூட அவர்கள் வேகமாக இந்த பட்டியின் மூலம் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு தனது அனைத்து அசுத்தமான விஷயங்களையும் வெளியேற்றிவிட்டு மேலும் முழுவதுமாக ஆத்ம அபிமானிகளாக ஆகிவிடுவார்கள். மேலும் 63 ஜென்மங்களின் தேக உணர்வின் நோய் மற்றும் அசுத்த தன்மை அனைத்தும் வெளியேறிவிடும் என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். இதன் மூலம் அவர்கள் வேகமாக சென்று முதல் நம்பரில் கூட வருவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. ஆதலால் நாம் 7 நாள் கோர்ஸுடன் கூடவே 7 நாள் பட்டியும் வைக்க வேண்டும். 7 நாள் பட்டியின் மூலம் அனைவரும் தூய்மையாக ஆகுவதற்கான முதல் படி என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். இதில் நாம் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்த பிறகு இந்த யோகத்தில் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.